இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் ராக்கெட் அல்லது சேட்டலைட் என்றைக்கு லான்ச் ஆகுதுன்னா ஜூலை 30 லான்ச் ஆகுது. இது என்ன ஜாயின்னா இஸ்ரோவும் நாசாவும் ஒன்று சேர்ந்து ராக்கெட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது எதுக்காகனா எர்த் அப்சர்வேஷன், அதுக்காக வேண்டி இந்த ராக்கெட் லான்ச் ஆகுது. இது இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் சேட்டலைட். நெக்ஸ்ட்டு பார்த்தா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்லேருந்து லோக்சபாவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்காங்க. அதாவது பெர் கேபிட்டல் இன்கம் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் ரேட்டு. இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த எக்கனாமிக் க்ரோத் ரேட்டை ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் ஃபஸ்ட். 2024-25 தமிழ்நாடோட எக்கனாமிக் க்ரோத் ரேட்டு 9.6%. அதான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ரேங்க்கு. ரிகார்டிங் பெர் கேபிட்டல் இன்கம், அது தனி நபர் வருமானம், அதை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா தமிழ்நாடு வந்து ஆல் இண்டியா லெவலில் செகண்ட் ரேங்க்கில் இருக்குது. இதோட பெர் கேபிட்டல் இன்கம் எவ்வளோங்க? தமிழ்நாடு பெர் கேபிட்டல் இன்கம் எவ்வளோன்னா 1,96,603 rupees. இது வந்து பெர் கேபிட்டல் இன்கம் ஆஃப் தமிழ்நாடு செகண்ட் ரேங்க். அப்போ என்ன ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னா கர்நாடகா, அது 2,05,303. அது வந்து பெர் கேபிட்டல் இன்கம் ஆஃப் கர்நாடகா. ஸோ கர்நாடகா ஃபஸ்ட் ரேங்க், தமிழ்நாடு செகண்ட் ரேங்க் ரிகார்டிங் பெர் கேபிட்டல் இன்கம். See you.